ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் கூகிள் ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவு தரவு மைய நிறுவனத்தை அமைக்கவுள்ளது. இது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஆகஸ்ட் 28, 2024 அன்று ஆந்திர பிரதேச முதலமைச்சர் என். சந்திரபாபு நாயுடு கூகிள் கிழவுட் நிர்வாகிகளான ஆசியா பசிபிக் செயல்பாடுகள் தலைவர் உட்பட சந்திப்பிற்கு பிறகு இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். இந்த புதிய AI தரவு மையம் விசாகப்பட்டினத்தில் நிறுவப்படவுள்ளது. 2.3 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்த நகரம் கூகிளின் இந்தியாவில் விரிவாக்கத்தின் முக்கிய பகுதியாக அமையும். கூகிள் ஏற்கனவே மும்பை மற்றும் டெல்லி NCR பகுதிகளில் கிழவுட் மையங்களை இயக்கி வருகிறது. மேலும் 2020 முதல் இந்தியாவில் $3 பில்லியன் அதிகமாக முதலீடு செய்துள்ளது. இதில் கூகிள் கிழவுட் இந்திய வருவாய் 2023 இல் 70% வளர்ச்சியுடன் $1.5 பில்லியன் எட்டியது. 2024 இல் AI ஸ்டார்ட் அப் டிஜிட்டல் மயமாக்கலுக்காக $1 பில்லியன் புதிய முதலீட்டையும் கூகிள் உறுதியளித்துள்ளது. இது இந்தியாவின் AI துறையை மேலும் வலுப்படுத்தும். விசாக் AI தரவு மையம் பிராந்தியத்தின் மூலோபாய கடற்கரை இருப்பிடத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இது கடல் துறைமுக நடவடிக்கைகளுடன் இணைந்து பொருளாதார மையமாக உருவெடுக்கும். கூகிள் இந்தியாவின் முதல் கடலுக்கடியில் கேபிள் தரையிறங்கும் நிலையத்தையும் விசாகில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இது 45,000 கிலோமீட்டர் நீளமுள்ள 2 ஆப்பிரிக்கா மற்றும் பிற கேபிள்கள் மூலம் உலகளாவிய வலைப்பின்னல்களுடன் இணையும். முதலமைச்சர் நாயுடுவின் தலைமையில் ஆந்திர பிரதேச அரசு விசாக் வளர்ச்சி வழித்தடம் மற்றும் புதிய தரவு மையக் கொள்கை மூலம் தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்க்கிறது. ஜூன் 2024 முதல் ஆக்கிரமமாக செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்கை 30% மூலதன மானியம் முதல் $300 கோடி வரை 10 ஆண்டுகளுக்கு 0 சொத்து வரி மற்றும் ஒற்றைச்சாளர அனுமதிகள் போன்ற சலுகைகளை வழங்குகிறது. முதலீட்டாளர்களை ஈர்க்கும். இந்த திட்டம் 2029 ஆண்டிற்குள் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் 5 லட்சம் வேலைகளை உருவாக்கும் ஆந்திர பிரதேசத்தின் இலக்குடன் ஒத்துப்போகிறது. பொருளாதாரத்தை மேம்படுத்தும். AI தரவு மையம் AI கிளவுட் கம்ப்யூட்டிங் தரவு பொறியியல் மற்றும் ஆதரவு பணிகளில் 10,000 முதல் 20,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசாகரி வேலைவாய்ப்பு மையமாக்கும். 2.3 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட விசா இந்தியாவின் AI தலைநகராக நிலைநிறுத்தப்படுகிறது. இது ஹைதராபாத்தின் 8 லட்சம் IT தொழிலாளர்கள் கொண்ட நிறுவப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு ஒரு நிரப்பியாகும். கூகிள் இந்தியாவில் ஜெமினி போன்ற AI கருவிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் கூகிள் AI எசென்ஷியல்ஸ் மூலம் 10 பில்லியன் இந்தியர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளது. AI திறன்களை பரவலாக்குகிறது. இந்திய அரசுடன் இணைந்து இந்தியா மிஷனில் 10,000 கோடி ஒதுக்கீட்டுடன் கூகிள் பங்காளியாக உள்ளது. தேசிய AI உள்கட்டமைப்பை வலுப்படுத்துகிறது. விசாக் மையம் ஹைப்பர்ஸ்கேல் AI பணிச்சுமைகளை ஆதரிக்கும். பெரிய மொழி மாதிரிகளுக்கு பயிற்சி அளிக்க GPU கிளஸ்டர்களை ஹோஸ்ட் செய்யும் திறன் கொண்டது. உயர் செயல்திறன் கணினியை உறுதி செய்யும். இந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் ஆந்திர பிரதேசத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 10,000 முதல் 15,000 கோடி பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தும். இது ஏற்றுமதியை அதிகரிக்கும். ஆந்திர பிரதேசம் தேசிய அளவில் $100 பில்லியன் மின்னணுவியல் ஏற்றுமதியை இலக்காக கொண்டுள்ளது. FY 24 இல் IT ஏற்றுமதி $7.5 பில்லியன் இருந்தது. சவால்களில் மின்சாரம் வழங்குதல் அடங்கும். 2029 ஆண்டிற்குள் 50 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை AP திட்டமிட்டுள்ளது மற்றும் திறமையான பணியாளர்கள் தேவை ஆகியவை உள்ளன. ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் 50,000 AI பொறியாளர்களுக்கு பயிற்சி அளித்து திறமையான பணியாளர் தேவையை பூர்த்தி செய்ய உதவுகிறது. உள்ளூர் திறன்களை வளர்க்கிறது. முதலமைச்சர் என். சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் இந்த திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தலைமைத்துவத்தை வழங்குகின்றனர். கூகிள் கிழவுட் துணைத் தலைவர் விக்ரம் சிங் பேடி போன்ற கூகிள் நிர்வாகிகளும் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்கின்றனர். சந்திப்புகளில் பங்கேற்றுள்ளனர். நாயுடுவின் ஜூலை 2024 அமெரிக்க பயணத்தின் போது கூகிளுடன் சந்திப்புகள் நடந்தன.
மேலும் ஆகஸ்ட் 2024 இல் தரவு கொள்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது முன்னேற்றத்தை உறுதி செய்தது. இந்த தரவு மையங்கள் ஹைப்பர்ஸ்கேல் தரவு மையங்கள் மற்றும் எட்ஜ் ஏஐ கம்ப்யூட்டிங் போன்ற கருத்துக்களை உள்ளடக்கியது உயர் நம்பகத்தன்மையை வழங்கும். விசாகின் வெப்பமண்டல காலநிலை மேம்பட்ட நிலையான குளிரூட்டும் தொழில்நுட்பங்களை கோருகிறது, சுற்றுச்சூழல் சவால்களை சமாளிக்கும். கூகுள் கிளவுட் இந்தியாவின் வருவாய் 2023 இல் 70% அதிகரித்து $1.5 பில்லியன் உயர்ந்தது இந்திய சந்தையில் வலுவான வளர்ச்சியை காட்டுகிறது. ஆந்திர பிரதேசத்தின் ஐடி ஏற்றுமதி FY 24 இல் $7.5 பில்லியன் இருந்தது. இது 2029 ஆண்டிற்குள் $20 பில்லியன் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவான வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த முதலீடு ஆந்திர பிரதேசத்தை இந்தியாவின் ஏஐ வரைபடத்தில் ஒரு முக்கிய இடமாக நிலைநிறுத்துகிறது, தொழில்நுட்ப மையமாக மாற்றும். இது பிராந்தியத்திற்கு புதிய வாய்ப்புகளையும் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் கொண்டுவரும் எதிர்காலத்தை பிரகாசப்படுத்தும். இந்தியாவின் தொழில்நுட்ப எதிர்காலத்திற்கு கூகுளின் இந்த நடவடிக்கை ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது, ஏஐ மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தை முன்னெடுக்கும். இந்த வளர்ச்சி இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும், உலகளாவிய இணைப்பை வலுப்படுத்தும்.